90s கிட்ஸ்க்கு பிடிச்ச இலந்த வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 1/4 கிலோவுக்கு குறைவாக இலந்த பழத்தை நல்லா கழுவி தண்ணி எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சில இலந்த பழத்தை புழு இருக்கும், அதனால் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு செய்ய ஆரம்பிச்சிக்கலாங்க. வெல்லத்தோட அளவு 100 கிராம் எடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 வரமிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி, கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அடுத்தது இது கூட வெல்லத்தையும் போட்டு இதையும் ஒரு சுற்று வெட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பேஸ்ட் ரெடி ஆயிரும். இலந்த வடை பாதி அரைச்சதுக்கப்புறம் இதை நம்ம சேர்த்திக்கலாம். உங்களுக்கு மிக்சியில் அரைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் மிக்ஸி எடுத்துக்கோங்க. எனக்கு மிக்ஸி கரெக்டாக வராது, அதனால் ஆட்டாங்கல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிடுங்க. கொட்டையில் ஓரளவுக்கு உடஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்ட ஆரம்பிச்சிக்கலாம். உரல் இருந்ததுன்னா அதில் கூட நம்ம செய்யலாம். இன்னுமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா தட்டுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஆட்டினீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அந்த கொட்டையெல்லாம் அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தளவுக்கு ஓரளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருக்கிற அந்த வரமிளகா, புளி அந்த பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஆட்டிடுங்க. டக்குன்னு நமக்கு ஆட்டி வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வலித்து தோண்டி வச்சிடலாம். தோண்டிட்டு நம்ம இதை நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம். நல்ல வெயிலாக இருந்தால் 2 நாள் நமக்கு காஞ்சிருங்க. கொஞ்சம் வெயில் குறைவாக இருந்ததுன்னா ஒரு 3 நாள் எடுக்கும். நல்லா சன்னமாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த இலந்த வடை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டோன்னா நம்ம கடையில் போய் சாப்பிடவே மாட்டோம். எனக்கு இது காயறக்கு 3 நாள் எடுத்ததுங்க. அவ்வளோதான், சூப்பரான இலந்த வடை ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.